பெரிய பணிகளை சிறிய நிர்வகிக்கக்கூடிய படிகளாக பிரிக்கும் பட்சத்தில் இலக்கை சுலபமாக அடைய முடியும் என்ற தலைப்புக்கு எடுத்துக்காட்டாக சிறு கதை ஒன்றை சொல்கிறேன், கேளுங்கள். அதற்கு முன் இந்த காணொளியை முழுமையாக கேட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ரோஹன் ஒரு ஆர்வமுள்ள சிறுவன். ஒரு நாள் அவன் ஒரு அழகான மர வீடு கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஆனால் அவன் திட்டங்களை பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய மற்றும் கடினமான பணியாக அவனுக்கு தோன்றியது. நீங்கள் பெரிய பணிகளை சிறிய படிகளாக உடைக்கும் பட்சத்தில் அவை எளிதாக செய்யக்கூடியதாக இருக்கும் என்று திரு கபூர், ஒரு அனுபவம் வாய்ந்த தச்சர், ரோஹனுக்கு அறிவுரை கூறுகிறார். திரு கபூர் ரோஹனுடன் கூடி மரவீட்டை கட்டுவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார். முதலில் ஒரு வலுவான அடிப்படை வேண்டும், பிறகு சுவர்களை அமைப்போம், இறுதியாக கூரை என்று அவர் விளக்கினார். ரோஹன் முதல் நாளில் மரங்களை வெட்டி சரியாக அமைத்தான். இதில் நிறைய நேரம் எடுக்கலாம், ஆனால் ஒவ்வொரு அடியிலும் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று திரு கபூர் கூறினார். மற்றொரு நாளில் ரோஹன் சுவர்களை அமைக்கத் தொடங்கினான். திரு கபூர் அவனுக்கு ஆழமான ஆர்வத்துடன் உதவினார். அடுத்த கட்டமாக ரோஹன் மற்றும் திரு கபூர் கூரையை வலுவாக அமைத்தனர். இப்போது மரவீடு அருமையாக கட்டி முடிக்கப்பட்டது. ரோஹன் மரவீட்டிற்கு அழகாக வண்ணம் பூசினான். வீட்டிற்கான பணிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெற்றதை அடுத்து திரு கபூர் ரோஹனை பாராட்டினார். பெரிய பணிகள் சிறிய படிகளாக உடைக்கப்பட்டு சரியான திட்டமிடல் இருக்கும் பட்சத்தில் எதுவும் சாத்தியமே என்று அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார். ரோஹன் மகிழ்ச்சியுடன் புதிய மரவீட்டிற்குள் உட்கார்ந்தபோது அவன் ஒரு புதிய பாடம் கற்றுக்கொண்டதை நினைத்து கொண்டான். பெரிய பணியில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துங்கள். குறிக்கோள் குறிப்பிட்டதாகவும் அளவிடக்கூடியதாகவும் அடையக்கூடியதாகவும் பொருத்தமானதாகவும் நேர வரம்பிற்கு உட்பட்டதாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். எந்த கடினமான பணியையும் சிறு படிகளாக பிரித்து செய்வதுதான் சிறந்த வழி. வாழ்க்கையில் ஊக்கமளிக்கக்கூடிய, உற்சாகமளிக்கக்கூடிய இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.